மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். அலர்ஜி, ஒவ்வாமை. எனக்கு ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு அலர்ஜியா இருக்குன்ட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேருக்கு இது பார்க்க முடியுது. டஸ்ட் அலர்ஜி, அதாவது ஆஸ்மா, வீசிங் இருக்கிறவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜியை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஃபுட்டு, ஏதாவது ஒரு உணவு நம்ம சாப்பிடும் போது எனக்கு இது ஒத்துக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பால் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகுதுன்னு சிலர் சொல்லுவாங்க. என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய சில மூலக்கூறுகளை நம்ம உடல் டைஜஷன் பண்ணாது. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், இந்த வேர்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. குழந்தைகளுக்கு இது பொதுவா பார்க்க முடியுது. பால் குடிச்சா குழந்தைக்கு ஒத்துக்கல, ஜீரணமாகல, கிரீன் கலர்ல பேதி போகுது, தனித்தனியா போகுது, நுரைச்சி போகுது, அப்ப பால் ஒத்துக்கல, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் டாக்டர் நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டிஷன் பொதுவா நமக்கு பெரிய அளவில் எதுவும் பாதிப்பை ஏற்படுத்துது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது ஒத்துக்க ஆரம்பிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் பால் சேர ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி குறிப்பிட்ட உணவுகள் அப்படின்றது சிலருக்கு ஏத்துக்காத ஒரு நிலை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ஏத்துக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஏதாவது ஒரு கிழங்கு சாப்பிட்டோம்னா எனக்கு உடனே தடிப்பா வருது. சேனக்கிழங்கோ இல்ல அந்த சேனக்கிழங்கு இல்ல கருணக்கிழங்கு சாப்பிடும் போது ஸ்கின் தடிச்சு போகுது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க காஃபி குடிச்சாலே உடம்பு அலர்ஜி ஆயிடுது, இல்ல நான் மாதுளம்பழம் சாப்பிட்றேன் உடம்பு தளர்ச்சி ஆகுது, முள்ளங்கி சாப்பிட்டா அப்படி ஆகுது, இல்ல குறிப்பிட்ட மீன் வகைகளை சாப்பிட்டா அப்படி ஆகுது, கத்திரிக்காய் சாப்பிட்டா உடம்பெல்லாம் அரிக்குது, இல்ல ஃபிஷ் கருவாடு மாதிரி சாப்பிட்டா அரிக்குது, பாவக்காய் சாப்பிட்டா டக்குன்னு எனக்கு உடனே அலர்ஜி காட்டிடுது, சில உணவுகள் இல்ல கீரைகள் சாப்பிட்டாலும் எனக்கு அலர்ஜி ஆகுது. இது பொதுவா இந்த போலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மகரந்தம். இந்த மகரந்தத்தினால வரக்கூடிய அலர்ஜியா இருக்கும். சிலர் சொல்லுவாங்க எனக்கு தர்பூசணி ரொம்ப பிடிக்கும், அது சாப்பிட்டா கூட எனக்கு ஸ்கின்ல அலர்ஜி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த மார்க்கெட்ல எல்லாம் பார்த்தோம்னா, இல்ல ஒரு தாவரத்துல இருந்து நம்ம பறிக்கக்கூடிய காய்கறிகள் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த மகரந்தங்கள் காத்துல இந்த வெஜிடபிள்ஸ் மேல பட்டிருக்கும் போது அது நம்ம மூந்து பார்க்கிறோம், இல்ல சாப்பிடும்போது நம்ம உடல்ல படுதுன்னா டக்குன்னு நமக்கு அலர்ஜி ஏற்படலாம். ஆனா சில காய்கறிகள்ல அதுலயே இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ், அது வேதிப்பொருட்களோ, அது நம்ம உடலுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். இது பொதுவா நம்ம உடலுக்குள்ள போயிட்டு ஹிஸ்டமின் மாதிரியான ஒரு வேதிப்பொருளை செக்ரேட் பண்ணும்போது தான் தடிப்பா ஏற்படுது. சிலருக்கு அந்த காய்கறிகளையோ பழங்களையோ வாயில வைக்கும் போதே உதட்டுல வீங்க ஆரம்பிச்சிடும். உதடு வீங்குது, கண்ணெல்லாம் வீங்குது, முகம் வீங்கி போகுது. இந்த மாதிரியான கண்டிஷன் நிறைய பேருக்கு நம்ம பாக்குறோம். இதுதான் பொதுவா ஒவ்வாமை, அலர்ஜி அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னா, ஐஜிஇ மாதிரியான டெஸ்ட் எடுத்துக்கலாம். இஸ்னோஃபில் எவ்வளவு இருக்கு, இஎஸ்ஆர் ரேட் எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல ஸ்கின்ல ஸ்கின் பேட்ச் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்கு. இதன் மூலயமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டெஸ்டின் அடிப்படையில வச்சு எந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுக்காமல் அவாய்ட் பண்ணலாம். ஐயோ எனக்கு இது ரொம்ப பிடிக்குமே, அப்போ வாழ்நாள் முழுவதும் இதை சாப்பிடவே முடியாதா, இது சாப்பிட்டாலே அலர்ஜி, அரிப்பு, தடிப்பா வந்துடுதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கண்டிஷன்ல இருந்து முழுவதுமாக வெளியில எல்லா உணவையும் நம்ம எப்படி சாப்பிடலாம். பொதுவாக இந்த ஒவ்வாமை அப்படின்ற அலர்ஜி இருக்கிறவங்க அட்டிகேரியா ரேஷஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது டஸ்ட் இருக்கிற இடத்துல ஒரு சேர்ல உட்காடுறோம்னா அந்த டஸ்ட் நம்ம மேல படும்போது அப்படியே தடிப்பா வர்றதா நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்த கண்டிஷன் என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ரொம்ப இச்சிங் முகத்திலயும் ஏதாவது ஒரு சைடு வீங்குறது, தலையில ஸ்கேல்ப்ல வீக்கம் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனையும் நம்ம நிறைய பேர் பாக்குறோம். இந்த அட்டிகேரியா ரேஷஸா இருக்கட்டும், இல்ல டஸ்ட் அலர்ஜி, ஜென்ரலா சொல்லக்கூடிய இந்த ஒவ்வாமை அலர்ஜி நாம் செய்யக்கூடிய சில தவறுகளாலும் ஏற்படலாம். நாளடைவில் இந்த அலர்ஜி என்ன ஆகும்னா, விட்டிலிகோ மாதிரியான தோல் நோய்கள், அதாவது வெண்புள்ளி, இந்த மாதிரியான தோல் நோய்களை ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக நம்ம இந்த தயிரோடு சில அசைவ உணவுகள் சேர்த்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். தயிரோடு மீன் சேர்த்து சாப்பிட்றது, தயிரோட நம்ம சிக்கன் சேர்த்து சாப்பிட்றது, தயிரோட சில காரமான மற்றும் கசப்பான காய்கறிகளை சாப்பிட்றோம். பாவக்காய் சாப்பிடும் போது தயிர் சாதத்துக்கு பாவக்காய் வச்சுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம உணவுகளை மாத்தி எடுக்கும்போது அது உடலோடு உள்ள சேர்ந்து டைஜஷன் ஆகாம ஒவ்வாமை அப்படின்ற ஒரு பிரச்சனை, அலர்ஜியை உண்டாக்குது. இந்த அலர்ஜி ஸ்கின்ல மட்டும் இல்ல, நம்ம உடல் உள்ளுறுப்புகளையும் ஏற்படுது. சிலருக்கு இந்த பவல் இரிட்டேஷன் சொல்லுவோம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்ட உடனே மோஷன் போற மாதிரியான ஒரு சிம்டம் இருக்கும். இதுவுமே குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு அலர்ஜி, ஒவ்வாமையினால் ஏற்படக்கூடியதுதான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக சித்த மருத்துவத்தில் என்னென்ன மருந்துகள் இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாக பார்த்தோம்னா அருகம்புல் ஒரு மிக சிறந்த ஒரு தீர்வாக இந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனைக்கு, ஒவ்வாமை பிரச்சனைக்கு இருக்கும்.
ஜென்ரலா பார்த்தோம்னா நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் சொல்லியிருக்காங்க. இந்த அருகம்புல்ல நம்ம தினமும் 1 அல்லது 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். இல்ல அருகம்புல் எனக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கலாம், அருகம்புல் பவுடரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த அருகம்புல் பவுடரை எடுத்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அருகம்புல் பவுடர்னா ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் பொடி அதுல சேர்த்துக்கலாம். அருகம்புல் இதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். அருகம்புல் ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அருகம்புல் இல்லாத பட்சத்துல அருகம்புல் பொடியா மார்க்கெட்ல இருக்கும், அதை எடுத்துக்கலாம். நம்ம சீரகமும் கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுக்கணும், சோம்பும் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்ப இந்த அருகம்புல் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தோம்னா சீரகம் சோம்பு இரண்டுமே 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு இதுல 2, 3 இல்லைன்னா ஒரு 5, 6 புதினா இலைகளை போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய இந்த ஒவ்வாமை பிரச்சனை குணமாகும். அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இந்த அருகம்புல் மற்றும் வேப்பம் கொழுந்து, நிறைய இடங்கள்ல நமக்கு வேப்பம் கொழுந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கும். இந்த அருகம்புல் பச்சையா வாங்கிட்டு வந்துருங்க. இதுல வேப்பம் கொழுந்தும் நம்ம வாங்கிட்டு வந்து ரெண்டும் நல்லா அரைச்சிக்கணும். கொஞ்சம் மஞ்சள், பச்சை மஞ்சள் இருந்தா நல்லது, இல்லைன்னா மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா அரைச்சு ஒரு உருண்டை மாதிரி எடுத்துக்கணும். இதை நம்ம என்ன பண்ணோம்னா தேங்காய் எண்ணெயோட சேர்த்து காய்ச்சணும். கொஞ்சமா வேப்ப எண்ணெய் இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் 100 ml, வேப்ப எண்ணெய் ஒரு 10 ml சேர்த்துக்கலாம். அரைச்சு வச்சிருக்கிற இந்த அருகம்புல், வேப்பிலை, மஞ்சள் 3 அந்த எண்ணெயில போட்டு நல்லா கலந்து நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து எங்கெல்லாம் நமக்கு ஒவ்வாமை, அந்த ஒவ்வாமையினால, அந்த அலர்ஜினால ஏற்படக்கூடிய தடிப்புகள் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம தடவிக்கிட்டே வரணும். இல்லைன்னா வாரம் 1 முறை தலையில இருந்து கால் வரைக்கும் இந்த எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிட்டு குளிச்சுக்கிட்டே வந்தோம்னா இந்த அலர்ஜி பிரச்சனை குணமாகும். அதே மாதிரி அர்டிகேரியா ரேஷஸ் இருக்கின்றவங்களும் இதை பயன்படுத்தலாம். இதுக்கு முக்கியமா பார்த்தோம்னா சிவனார் வேம்பு மாதிரியான மூலிகைகள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் மலை வேம்பாதி தைலமும் இதுக்கு பயன்படுது. இந்த 2 மருந்துகளுமே ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கணுமோ அது மருத்துவர் அறிவுரைப்படி நம்ம எடுத்துட்டே வந்தோம்னா தொடர்ந்து இதை ஒரு மண்டலம் அளவுக்கு, அதாவது 1 மாதமோ 1 மண்டலம் அளவுக்கு எடுத்துட்டு வந்தோம்னா ஒவ்வாமை அப்படின்ற பிரச்சனை குணமாகும். அதே மாதிரி எல்லா ஃபுட்டும் நான் கரெக்டா சாப்பிட முடியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு இந்த அலர்ஜினால விட்டுட்டேனேன்னு கவலைப்படுறவங்க இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்துட்டு ஐஜி டெஸ்டோ இல்லை ஈஸ்னோஃபில் டெஸ்டோ பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சித்த மருந்துகளும் எடுத்தோம்னா குறிப்பிட்ட கால அளவில் இது எல்லாமே முழுவதுமாக குணமாகும். இனிமே அலர்ஜி பிரச்சனை இருக்கு, தோல் அரிப்பு இருக்கு அப்படின்றவங்க கவலைப்பட வேண்டாம். இதுக்கு சித்த மருத்துவத்தில் நிரந்தர தீர்வுகள் இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.